லட்சத்தீவோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 மடங்கு பெருசு உத்தேசமா. அதுக்கு பிறகு அது கிடையாது. 3 வருஷத்துக்கு தான், ஒரு ஆளுக்கு 3 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீன் வளம் பாதிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கடல் வளம் பாதிக்கும். தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் வாட்ஜ் பேங்க் அப்படின்ற ஒரு தீவு கன்னியாகுமரிக்கு தெற்கு இருக்கு. சுமார் கிட்டத்தட்ட ஒரு மிக அருகாமைன்னு சொல்ல முடியாது, ஒரு 50 அல்லது 60 நாட்டிக்கல் மைல்ஸில் இருக்குது கன்னியாகுமரிக்கு தெற்க. ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோனாக இந்திய அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கு. சரியா? வாட்ஜ் பேங்க், இது என்ன வாட்ஜ் பேங்க்? இந்த முந்தைய காணொலியில் நான் சொல்லியிருப்பேன், கச்சத்தீவுக்கு பதிலாக நம்ம கச்சத்தீவை கொடுத்துட்டோம்னா ஏதோ ஒன்று வாங்கியிருக்கணும் இல்லையா? இது யாருமே பேசுறதில்ல, மறைக்கப்பட்ட வரலாறு. பொதுவாகவே ஒரு நாடு ஒரு நாட்டுக்குன்னு ஒரு நாட்டுக்கு இடையில் ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் கூட ஏதோ ஒரு இது இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும், இவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றங்கள் இருக்கும். இந்த பரிமாற்றங்கள் எதுவுமே இல்லை, இந்த டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒன்று நடந்திருக்குமா? இல்லை. ஆனால் இந்த வாட்ஜ் பேங்க் அப்படிங்கிறத பற்றி யாருமே இது வரைக்கும் வாய் திறக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், கன்னியாகுமரிக்கு தெற்க இருக்குது. இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 6500 சதுர கிலோமீட்டர். பாருங்கள், கச்சத்தீவோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 மடங்கு பெருசு உத்தேசமாக. சரி, இப்படிப்பட்ட பகுதியை ஏன் இன்னும் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோமா அப்படின்னா இல்லை. இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற மீனவ பகுதிகள்லேருந்து அங்கே போய் மீன் பிடிக்கிறாங்க, கேரளாலேருந்து போய் மீன் பிடிக்கிறாங்க. சரி, 1976 மார்ச் 23 வெளியுறவுத்துறை செயலர் கேவல் சிங் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை செயலர் அண்ட் இலங்கை வெளியுறவுத்துறை செயலர் WD ஜெயசிங்கே, இந்த 2 பேர் தான் இதில் ஒப்பந்தம் போடுறாங்க. எதுக்கு? இந்த வாட்ஜ் பேங்க்குக்கு. இந்த வாட்ஜ் பேங்க்குக்கு ஒப்பந்தம் போட்ட அந்த ஆதாரத்தை நான் இப்போ இந்த காணொலியில் நான் அதில் இணைக்கிறேன். அந்த காணொலியோட இந்த வீடியோவோட நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் சும்மா ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. என்ன அதில் ஒப்பந்தம்? குட்வில் அடிப்படையில், நல்லெண்ணெய் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு இலங்கையினுடைய மீனவர்களுக்கு 3 வருஷத்துக்கு படகு மீன் பிடிக்கிறதுக்கு இது கொடுப்பாங்க. இவங்க போட்ட ஒப்பந்தத்தில் அந்த சரத்தை நீங்கள் இந்த ஃபோட்டோலேயே பார்க்கலாம். இதில் அதற்கு பிறகு அது கிடையாது. 3 வருஷத்துக்கு தான், ஒரு ஆளுக்கு 3 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது நல்லெண்ணெய் அடிப்படையில் அது இதான கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் கனிம வளங்கள் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, பெட்ரோல் இருக்குது, கனிம வளங்கள் இருக்குது, நமக்கு சொந்தமாக இருக்குது. நம்ம கண்டுக்க மாட்டோம். நமக்கு எங்கேயோ இருக்கிற கச்சத்தீவு, எங்கேயோ இல்லை, நமக்கு ராமேஸ்வரத்து பக்கத்தில் தான், அந்த கச்சத்தீவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதை கொடுத்தாச்சு, அது வாங்கியாச்சு, கொடுத்ததை திருப்பி வாங்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாட்ஜ் பேங்க்னு ஒன்று இருக்கிறது ஏன் இந்திய அரசாங்கம் பயன்படுத்தலை அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியல? இது ஒரு கேள்வி. நம்ம இப்போ ஓட்டு கேட்டு வர்றவங்ககிட்ட அதை கேளுங்க. பெட்ரோல் 6500 சதுர கிலோமீட்டரு, 4000 சதுர கிலோமீட்டருக்கு பல்லுயிர் வளம் அதிகம் உள்ளது. அதாவது கடல்வாழ் உயிரினங்கள், அந்த பயாலஜிக்கல் ஜோன், அது அவ்வளோ வளங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 425 வகை மீன் இருக்குது. எங்கே போய் சொல்ல? 425 வகை மீன் இந்த வாட்ஜ் பேங்க் பகுதியில் இருக்குது. நமக்கு சொந்தமான பகுதி இலங்கை நம்மகிட்ட கொடுத்துருச்சு. கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் 50 கிலோமீட்டர் தான். கண்டத்திட்டு அப்படிங்கிறவுடைய முனைப்பகுதி தான் இதை சொல்கிறாங்க. நான் போனதில்லை, நம்ம செய்தியை வச்சு. ஸோ இவங்க 65,000 டன் மீன் பிடிக்க முடியும்
யோசனை பண்ணி பாருங்கள். 425 வகை மீன் கிடைக்குது. 65,000 மெட்ரிக் டன் மீன் அதில் பிடிக்க ஒரு வருஷத்துக்கு 65,000 டன் பிடிக்கலாம். எண்ணெய் வளமும் இயற்கை வளமும் இருக்கிறது, இயற்கை வாயு வளமும் இருக்கிறது. ஆனால் இதை வந்து எண்ணெய் வளத்தையோ இயற்கை வாயு எடுக்கிறதையோ வந்து அந்த பகுதி மீனவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்க? அவங்களுக்கு மீன் வளம் பாதிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கை வாயு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கடல் வளம் பாதிக்கும். அது ஒரு சப்ஜெக்ட். பாதிக்குதா இல்லையாங்கிறது வேறு, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் எது அதிகம்? மீன் பிடிச்சு அதிகமாக மீன் பிடிக்கிறதுனால ஏற்படுற வாழ்வாதாரம், பொருளாதாரம், உணவு ஏற்பாடு, இதையும் எண்ணெயையும் இயற்கை வாயும் எடுத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், வாழ்வாதாரம், உணவு பாதுகாப்பு, இது ரெண்டில் எது சரி தவறுங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் இப்படி எந்த இதையுமே நம்ம முடிவு பண்ண மாட்டோம். நம்ம எப்போதுமே பெரும்பான்மையான மக்கள் கூடி நின்று கல் எறிஞ்சாங்கன்னா அவங்க சொல்கிற சரின்னு சொல்லுவோம். அது பல உதாரணங்கள் இருக்குது. அதுக்குள்ளே அது சப்ஜெக்ட், கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். ஓகே. ஆனால் அங்கே வந்து எண்ணெய் வளமும் இயற்கை வாயு வளமும் இருக்குது. எங்கே? இந்த வாட்ஜ் பேங்க் பகுதியில். இதை ஏன் இந்திய அரசாங்கம் கண்டுக்கல? ஏன் இந்த இடத்த பயன்படுத்தாமல் இன்னமும் நம்ம கச்சத்தீவு நோக்கியே போயிட்டுருக்கோம்? பரப்பளவில் அதிகம், மீன் வகைகள் அதிகமாக கிடைக்குது. 65,000 டன் நமக்கு இது கிடைக்கும்னு போட்டிருக்காங்க, மீன் பிடிக்கலாம். ரெண்டாவது பல்லுயிர் வளங்கள், அதாவது கடல்வள உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுனாலே இது வளமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்த ஏன் நம்ம வந்து இது பண்ணாமல் இருக்கோம்? இது நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை நான் இப்போ வெளியிடுறேன். 1976 மார்ச் 23 கரெக்டாக டேட்டோட நம்முடைய 2 செக்ரட்டரிஸும் 2 கண்ட்ரியோடைய ஃபாரின் செக்ரட்டரிஸும் போட்ட ஒப்பந்தம் அது. ஏன் இதை வந்து பயன்படுத்தலை? இந்த கேள்வியை நான் பொதுவெளியிலே விட்டுறேன். இந்த காணொலியை பார்த்தாவது கேள்வியில் கேளுங்க. ஏன் இன்னும் கச்சத்தீவு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது எப்படிங்கன்னு சொல்லி. ரைட்டா? இன்னொரு காணொலியில் அடுத்த விஷயங்களை பற்றி பேசுகிறேன். ஸோ தொடர்ந்து காணொலியில் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.